மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இதோ நம் மத்தியிலே அன்பு நிறைந்த ஒரு கடவுள், இரக்கமே உருவான இறைவன், வாழ்வோரின் கடவுள், நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவன், வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை, அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கும் இந்த நல்ல நாளிலே, ஜெப ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் சந்திக்க அவருடைய வல்லமையை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைத்திருக்கக்கூடிய மூவொரு இறைவனை நாம் இந்த வேளையில் ஆராதிக்க போகிறோம். வார்த்தை இறைவானே, வார்த்தையான இறைவனை நாம் புகழப் போகிறோம். தூய ஆவியால் நிறைந்து நாம் இறைவனிடம் ஜெபிக்க போகிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு உரிய இந்த இயேசுவை, அனைத்து மாட்சிமை உடைய நம் ஆண்டவரை, மெசியாவை இந்த வேளையிலே ஆராதிப்போம். ஆராதித்து நாம் அவரை பாடுவோம். எழுந்து நிற்போமா? கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோருமாக ஆபிரகாமின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், யாக்கோப்பின் இறைவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரை ஆராதித்து உயர்த்துவோம்.
ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்மை தேடி வந்து நம் உள்ளத்தை நிரப்புகிறது. வார்த்தையான இறைவனை ஆராதிக்கிறேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கிறேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கிறேன். வல்லமையில் இறைவனை ஆராதிக்கிறேன், வல்லமையில் இறைவனை ஆராதிக்கிறேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயத்திலே உம்மை ஆராதிக்கிறேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கிறேன், இதயத்திலே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் இதயம் கனிந்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பிரிந்து எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் வந்திருக்கிறோம், உன் தாயின் பரிந்துரையை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதும் உமக்கு அடிமையாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அனைவருமாக கரங்களை உயர்த்துவோமா? 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த முதல் சனிக்கிழமைக்காக, வருடத்தினுடைய முதல் சனி, அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம் குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த வருடம் முழுவதும் அன்னையின் பாதுகாப்பில், அரவணைப்பில், இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நம் குடும்பம் நிலைத்து நிற்க ஆண்டவரை புகழுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே ஆண்டவரை எல்லாம் வல்லவர். நீர் எங்கள் மத்தியில வீற்றிருக்கிற தெய்வம், நீர் எல்லாம் வல்ல இறைவன், சர்வ வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பு ஒரு திறந்த வாசலை வைத்து ஆண்டவரே, எங்கள் அடைக்கப்பட்ட கதவுகளை
ஆண்டவரை திறந்து கொடுக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பட்ட பாடுகள் அவமானங்களுக்கு பதிலாக எங்களுக்கு 2 மடங்கு நன்மைகளை நீ தரும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி பலவீன நோய்கள் குணமாக உம்முடைய அளவில்லாத இரக்கம் ஆட்சிமையாய் ஆண்டவரே இறங்கி வர ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன ஆண்டவரே ஆசீர்வாதம், இழந்து போன பொருளாதாரம் எங்கள் குடும்பங்களில் இந்த ஆண்டு ஒரு செழிப்பை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதும் உமக்கு அடிமையாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவை எல்லாவற்றைகள் ஆண்டவரை மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அமர்வதற்கு முன்பு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன். பாருங்க, பின்னாடி வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் எங்கே இருக்கிறோம், இந்த இடம்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கு இல்லையா? சேர்ந்து ஃபேனுக்கிலேயே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் ஒத்துழைக்கும் பொழுது தான் நன்மையானதாக இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் முன்பகுதிக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாம் தியானிக்கக்கூடிய செய்தியினுடைய மைய பொருளாக லூக்கா 1வது அதிகாரம் 38 உள்ள திருவசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கடவுளுடைய தாயானவள் கபிரியேல் தூதரிடம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏன் இந்த வார்த்தையை கடவுளுடைய தாயானவள் கபிரியேல் தூதரிடம் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, உலகத்தினுடைய மீட்பர், உலகத்தினுடைய அரசர் மெசியா இந்த உலகத்திலே அன்னையினுடைய உதிரத்திலே தூய ஆவியானவருடைய வல்லமையால் பிறக்க போகிறார் என்கிற அந்த செய்தியை அன்னையானவள் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் வருகிறது. அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய தூதரை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் கன்னியாயிற்றே என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவருடைய தூதர் சொல்லுகிறார், உன் மீது தூய ஆவியானவருடைய உன்னத கடவுளுடைய வல்லமை நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கக்கூடிய குழந்தை தூயது, அக்குழந்தைக்கு இறைமகன் என பெயரிடுவீர் என்று சொல்லுகிறார். அன்னையானவள் அந்த இடத்திலே ஆண்டவருடைய தூதரிடத்திலே ஆண்டவர் தூதர் சொல்லுவதும் அன்னை மரியாள் அதற்கு கேள்விகளை எழுப்புவதும் அதற்கு ஆண்டவருடைய தூதர் பதில் கொடுப்பதையும் நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17 உள்ள திருவசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பவுல் அடிகளார் சொல்லுவார், அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பிக்கை உண்டாகும், கிறிஸ்துவை பற்றிய அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு என்று. அன்னை மரியாளுக்கு எழுந்த அந்த சந்தேகத்தை ஆண்டவருடைய தூதரிடத்தில் கேட்கின்ற பொழுது ஆண்டவருடைய தூதர் அதற்கு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்னக்கூடிய அந்த வார்த்தைகளை வசனங்களை நாம் கேட்கும் பொழுது அன்னையை போல ஆண்டவரிடத்திலே உரிமையாய் பிள்ளைகளாய் நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கையே உண்டாகும். ஆண்டவரை கேள்வி கேட்டு தொலைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. இது எப்படி நிகழும் என்று சொல்லி கடவுளுடைய தாயானவள் அந்த தூதரிடத்தில் கேட்கின்ற பொழுது அதற்குரிய விளக்கத்தை
ஆண்டவருடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்ப அன்னை மரியாளுக்கு விண்ணகத்திலே இருந்து வந்த ஒரு செய்திதான் எலிசபெத் அம்மாளை குறித்த ஒரு செய்தி. லூக்கா 1வது அதிகாரம் 36 இருந்து 38 உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், உன் உறவினராகிய எலிசபெத்தையும் தம் முதிர் வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடத்திலே சொல்லுகிற பொழுது, ஒரு கேள்வி கேட்டதற்கு ஆண்டவருடைய தூதர் அதற்கு பதிலை தருகிற பொழுது, அன்னை மரியாளுடைய வாயில இருந்து வருகிற ஒரு வார்த்தை தான் லூக்கா 1:38. அன்னை மரியா சொல்லுகிறார்கள், நான் ஆண்டவருடைய அடிமை, உன்னுடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று. நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே அடிமைகள் என்பவர்கள் யார்? அடிமைகள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? அடிமைகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடைபெறுகிறது? ஏன் கடவுளுடைய தாயானவள் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அடிமைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கடமை உள்ளவர்களாய் இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. அவங்களுக்கு கடமை இருக்கும், இதை கிளீன் பண்ணுனா கிளீன் பண்ணி ஆகணும், இதை செஞ்சு ஆகணும்னா செஞ்சு ஆகணும், அவங்களுக்கு கடமை. ஆனால் அவங்க உரிமையாக நாங்கள் தானே கிளீன் பண்ணோம், நாங்கள் தானே இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவதற்கு, அங்கு அமருவதற்கோ உரிமையாய் குரலை எழுப்புவதற்கோ இந்த அடிமைகளுக்கு அனுமதி கிடையாது. இரண்டாவது, இந்த அடிமைகள் வாங்கப்படுகிற பொழுது அந்த அடிமைகளுக்கு என்று ஒரு விலாசம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் நமக்கு பார்த்தீர்கள் என்றால் ஆதார் அட்டை இருக்கிறது, அதே சமயத்திலே ஓட்டர் ஐடி இருக்கிறது. வேலை செய்கிற இடத்திலே நம்மளுக்கு அந்த இடத்துல வேலை செய்கிற நிர்வாகத்தில் இருந்து நாம் எந்த இடத்துல வேலை செய்கிறோம் நம்மளுடைய வீட்டு விலாசங்கள் இருக்கிறது. ரேஷன் கடைகள் நமக்கு முகவரிகளாய் இருக்கிறது. ஆனால் இந்த அடிமைகளுக்கு பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு என்று எந்த விலாசமும் கிடையாது. ஆனால் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க தன்னுடைய எஜமான்கிட்ட கூலியை கூட எதிர்பார்க்க முடியாது. கூலி இல்லாம வாழ்நாளெல்லாம் இவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கணும். இவர்களை தான் நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியத்தினுடைய அடிப்படையிலே அடிமைகள் என்று சொல்லுவார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய எஜமானுடைய விருப்பம், அந்த எஜமானுடைய வெறுப்பு, இவற்றிற்கெல்லாம் இந்த அடிமைகள் ஆளாக்கப்படுவாங்க. சந்தோஷமா இருந்தால் நல்லா பேசுவாங்க, வெறுப்பா இருந்தால் மூஞ்ச காட்டுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு அடிமைகள் யாரிடத்தில் இருக்கிறார்களோ அங்கு நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். தலைவர் என்ன உடை உடுக்கிறாரோ அதை தான் உடுத்தணும். நீ சாக்குவோட தான் உடுத்தணும், உனக்கு எங்களுக்கு சரிக்கு நிகரா நீ இருக்கக்கூடாது, நீ அந்த ஓரத்தில் தான் நீ நிற்கணும் அப்படின்னு அந்த தலைவர் அந்த எஜமான் சொல்லிட்டார்னா அந்த கட்டளைக்கு தான் இந்த அடிமைகள் கீழ்ப்படியணும். அவங்களுக்கு என்று ஆசையாய் உடுத்த ஒரு உடையோ எதுவுமே கிடையாது. அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு கூட அவர்களுக்கு கிடைக்காது. அவங்க எஜமான் என்ன கொடுக்கிறாரோ அதை தான் சாப்பிட்டு ஆகணும். அன்புக்குரியவர்களே, ஆனால் கடவுளுடைய தாய் அன்னை மரியாள் இந்த வார்த்தையை ஏன் கபிரியேல் தூதரிடத்திலே அவர் அறிக்கை செய்ய வேண்டும்? ஏன் கபிரியேல் தூதரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? நான் ஆண்டவருக்கு அடிமை என்று. அன்னை மரியாளுக்கு இறைவனின் மீது எந்த அளவு அன்பு, எந்த அளவு பாசம், எந்த அளவு அவருக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததோ, அந்த எஜமானுக்கு, தன்னை படைத்த யாவே இறைவனுக்கு
எல்லா விதத்திலையுமே தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய், எல்லா விதத்திலையுமே அர்ப்பணித்தவர்களாய், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய எஜமான், தன்னுடைய ஆண்டவர் யாவே இறைவன் தன்னை எப்படி வழிநடத்த விரும்புகிறாரோ, ஒரு குயவன் கையிலே இருக்கிற ஒரு களிமண்ணை போல வளைக்க விரும்புகிறாரோ, அவ்விதமாய் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய கையிலே அர்ப்பணித்தவர்களாய் கடவுளுடைய தாய் இருக்கிறார்கள். ஆதலால் தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, விண்ணக தந்தையாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தன்னுடைய ஒரே பேரான மகனை பெற்றெடுக்க ஒரு பெண் தேவை என்பதற்காக ஒரு கருவியாய் ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாளை இறைவனாகிய தந்தையாகிய இறைவன் பயன்படுத்த விரும்பவில்லை. அதற்காக அன்னை மரியாளை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆனால் தம் மகனுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு தாயாக, இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு தாயாக ஒரு தாய் தேவைப்படுகிறது. ஆதலால் தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இறைவன் அன்னை மரியாளை அவர் தேர்ந்தெடுத்தார். எல்லா படைப்புகளை விட மேலான அன்பை அன்னையின் மீதுதான் விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் பொழிந்தருளினார். ஆதலால் தான் அவருடைய வாயிலே இருந்து கபிரியல் தூதர் மூலியமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை என்றால், அருள்மிக பெற்றவரே நீ வாழ்க, அருள்மிக பெற்றவரே நீ வாழ்க. இந்த வார்த்தை பரலோகத்திலே இருந்து, அந்த விண்ணக இறைவனிடம் இருந்து கடவுளுடைய தாய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த மங்களகரமான அந்த வார்த்தை. அப்ப கடவுளுக்கு ஒருவர் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்ற பொழுது, அவரை எஜமானனாக ஏற்றுக்கொள்கிற பொழுது, தன்னுடைய வாழ்வை அன்னையை போல இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஒப்புக்கொடுக்க நினைக்கிற பொழுது, ஆண்டவர் நம் வாழ்விலே, நம்மளுடைய குடும்பத்திலே அவர் மீட்பராய் கடந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மே மாதம் நாங்கள் இந்த ஜெப ஆண்டிலே மே 21 முதல் 24 வரைக்கும் பூண்டி மாதா பேராலயத்திலே அங்க இருக்கிற தியான இல்லத்திலே ஜெப ஆண்டை முன்னிட்டு அன்னை மரியாளுடைய ஜெப அனுபவ தியானத்தை நாங்கள் கொடுக்கிறோம். இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், அன்னையினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட அன்னை எப்படி வாழ்ந்தார்கள், அன்னையை கடவுள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன, புனிதர்கள் எப்படியெல்லாம் அன்னையின் உதவியை நாடினார்கள், எப்படியெல்லாம் நாம் திரு ஜெபமாலை செய்யணும், எப்படி செய்தால் கடவுளுடைய தூதர் இறங்குவார், எப்படி இருக்கிறவர்களுடைய ஜெபத்தை ஜெபமாலையை ஆண்டவர் கேட்பார். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம கடவுளுடைய தாயின் பிள்ளைகள் என்று. உண்மையிலேயே ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவருடைய தாய் சந்தோஷப்படுவாங்க. ஒரு புள்ள தவறு செய்யும் பொழுது, ஒரு புள்ள தவறான நிலையில இருக்கும் பொழுது, ஒரு புள்ள தவறான பாதைக்கு செல்லும் பொழுது எந்த தாயும் எந்த தகப்பனும் விருப்பப்பட மாட்டார்கள். வேணா நம்ம சொல்லிக்கலாம், இன்னாருடைய பையன் இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்லி அடையாளத்தை நம்ம காண்பிக்கலாம். எங்க வீடு தாங்க இது, எங்க வீட்டு நம்பர் இது தாங்க, அப்படிதான் நம்ம சொல்லலாம். கையில ஜெபமாலை வச்சுக்கலாம், அதே சமயத்தில் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய பணி செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, என் மகனே மகளே, நீ என் தாயை போல அடிமையா மாறணும்னா நீ எனக்கு எல்லா விதத்திலேயுமே நீ வணைந்து கொடுக்கணும். நம்மை அடிமைப்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. உரிமை மகனாக, உரிமை மகளாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்க, ஆண்டவராகிய கடவுள் அன்னையானவளை தேர்ந்தெடுத்த உடனே அன்னையினுடைய வாயில இருந்து வந்த வார்த்தை,
இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாங்க. சீராக்கு புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 31 உள்ள வசனத்தில் ஞானி சொல்றாரு, ஒரு மனுஷன் உனக்கு அடிமையாய் வேலை செய்யும் பொழுது, ஒரு மனுஷன் உனக்கு அடிமையாய் இருக்கும் பொழுது அந்த அடிமையை நீ எப்படி கையாள வேண்டும், அந்த அடிமையிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞானி சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு அடிமை மட்டும் இருந்தால் அவனை உன்னை போல நடத்து, ஏனெனில் அவனை உன் குடும்பமாக வாங்கியுள்ளாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய தாய் இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இறைவன் அந்த நேரத்திலேயே ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாளை விட்டு விலகிவிட்டார். அந்த நேரம் முதலே அன்னை மரியாள் இறைவனுடைய குடும்பத்திலே ஒன்றிணைந்துட்டாங்க. தமத்திருத்துவத்தினுடைய இறைவனுடைய குடும்பத்திலே, அந்த உயர்ந்த எண்ணத்திலே இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய தன் இறைமகனை, வார்த்தையானவரை சுமக்க, அந்த குழந்தையை வளர்க்க, சிலுவை பலியிலே ஒப்பு கொடுக்க அந்த திருக்குடும்பம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பமாய் இருந்தது. அதனால தான் ஞானி சொல்றாரு, உனக்கு ஒரு அடிமை இருந்தால் அவனை உன்னை போல நடத்து. மாதாக்கு எந்த விதத்தில் ஆண்டவர் குறை வச்சாருங்க? யோசனை பண்ணி பாருங்க. எந்த விதத்தில் அவருக்கு குறை வச்சாரு? எந்த விதத்திலேயே ஆண்டவர் குறை வைக்கவில்லை. ஆனா அன்னை மரியாளையும் யோசேப்பையும், இந்த உலகத்தினுடைய மீட்பரையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து மாட்சிமையையும், அனைத்து விதமான உயர்தலையும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விதமான மரியாதையையும் விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன், மூவொரு இறைவன் இந்த திருக்குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டேதான் இருந்தார். இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் தான் சத்திரம் அடைக்கப்பட்டது. சத்திரத்தினுடைய பெயர் இடம்பெறவில்லை. மாட்டுத் தொழுவத்தினுடைய முன்னிலையில தான் இயேசு பிறந்தார். ஆனா ஆண்டவர் விட்டுட்டாராங்க, அந்த திருக்குடும்பத்தை விட்டுட்டாரா? அதுல என்ன சொல்றது? ஞானி என்ன சொல்றார்? அவனை உன் குடும்பமாக நடத்து. உன்னிடத்துல அடிமையா இருக்க அவன் ஒப்புக்கொண்டான் என்றால் அவனை நீயே உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை நீ எப்படி பார்க்கறியோ அதே மாதிரி நடத்துன்னு சொல்றார். ஆண்டவர் விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் அன்னை மரியாளையும் யோசேப்பையும் குழந்தை பாலகனையும் அவர் வழிநடத்தின விதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த அடிமைகளாய் ஆண்டவருக்கு மாறுகிறவர்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 நாள் இந்த செய்திக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோசித்துக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே எப்படியெல்லாம் இந்த செய்தி உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொடுக்கணும்னு. கிடைக்கவே இல்லை. ஆனா இன்று காலை சரியா 5 மணி இருக்கும், எழுந்து ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அந்த வசனங்களை காண்பித்தார், அவருடைய வழிநடத்துதலை காண்பித்தார். அடிமைனா எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தா நான் அவர்கள் மீது அன்பு கூறுவேன், அவர்கள் தேவைகளை சந்திப்பேன். இந்த நோட்ஸை எடுக்கும் பொழுது எனக்கே என்னை அறியாமலேயே ஆண்டவருடைய இரக்கத்தை, அன்பை நான் புரிந்து கொண்டே இருந்தேன். நீங்க பார்க்கலாம், கடவுளுடைய தாயை தேர்ந்தெடுத்த உடனே அந்த மூவரு இறைவனானவர் எப்படியெல்லாம் அன்னையானவளை இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஒப்பு கொடுத்த உடனே அந்த செய்தியை முதல்ல கொண்டு போறாருங்க. இன்னைக்கெல்லாம் அநேகர் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் ஆண்டவரே நான் படிச்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் வேலை செய்கிறேன், ஆண்டவரே நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை எப்படி பயன்படுத்துறது, என்னை எப்படி நான் வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருக்கு நீங்க உண்மையாக இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு போயிடுவார். வெளியே இருக்கிறவங்களை உங்களை தேடி கொண்டு வர வச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழையர்களுக்கு நற்செய்தி, ஆண்டவருடைய செய்தி. அப்ப முதல்ல யாருக்கு கொடுக்கிறார்? இயேசுவினுடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா, இரவெல்லாம் வயல்வெளியிலே தங்கி கிடையை காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு தன் மகனுடைய மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நற்செய்தியை அறிவித்து
அந்த குழந்தையானது தீவன தொட்டியில் சுற்றி இருப்பதை காண்பீர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. இந்த அடையாளத்தை காண்பித்த உடனே இவர்கள் வராங்க. வந்த நிகழ்வுகளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? லூக்கா 1வது அதிகாரம் 16 உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தை இயேசுவையும் கண்டாங்க. அப்ப நீங்க ஆண்டவருக்கு அடிமையா மாறிட்டீங்கன்னா, உங்களை ஆண்டவர் வழி நடத்துறாருன்னா, உங்களை தேடி ஆண்டவர் வருவார். உங்களை தேடி மக்களை கொண்டு வர செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 25 ஆண்டுகளாக இந்த பங்கு தளத்தில் பணி செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் 25 ஆண்டுகளாகவும் எந்த ஒரு அன்பிய பொறுப்பாளராகவோ தலைவராகவோ நான் இருந்ததில்லை. ஏன் இருந்ததெல்லாம், ஒரே ஒரு முறை திருவழிப்பாட்டு குழுவினுடைய தலைவராக தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஆண்டவர் என்னுடைய அழைப்பை சுட்டி காட்டினார். உன்னை நான் நற்செய்தி அறிவிக்க தேர்ந்தெடுத்தேன். நீ தலைவராக இருந்து கொண்ட உன்னை பெரிய ஆளாய் காண்பதற்கு உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. நீ எல்லா இடத்திற்கும் என்னுடைய செய்தியை கொண்டு போக வேண்டும். அன்னைக்கு நான் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்தேன் தந்தை அம்ப்ரோஸ்ட. அன்னையில இருந்து இன்றைய நாள் வரை நம்மளுடைய பங்கு தளத்திலையும் சரி, மறை மாவட்டத்திலையும் சரி, எந்த பொறுப்பிலையும் உள்ள நுழையில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, அந்த அழைப்பிட மட்டும்தான் இருந்தனே ஒழிய வேற எதிலையும் நான் கால் எடுத்து வைக்கல. அப்ப ஒரு அடிமை என்கிறவன் தன் எஜமான் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்ய விரும்புகிறவன் தான் ஆண்டவருக்கு பிரியமானவன். பிரைஸ் தி லார்ட். இங்க மாதா போய் சொன்னாங்களா, எங்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடையாது, நாங்கள் இப்படி ஆகிட்டோமே, ஒரு மீட்பர் எங்களிடத்துல பிறந்திருக்கிறாரு, தேவதூதர் வந்து சொன்னாரு, இந்த உலகம் மதிக்கலையே அப்படின்னு எங்கேயாச்சும் போய் சொன்னாங்களா? இல்லை. ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அன்னை மரியாளையும் யோசேப்பையும் குழந்தை பாலகனை குறித்த செய்தியை வானதூதர் சொல்லி அவர்களை மாட்டு முன்னிலையில் கடத்தியிருக்கிற இயேசுவினிடத்திலே அழைத்து வருகிறார். நீங்க கடவுளுக்கு பயந்து ஆண்டவரை நான் உமது அடிமைன்னு உண்மையிலேயே அன்னை மரியாளை போல நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை தேடி தாங்க ஆசீர்வாதமே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. முதல்ல இடையர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவது பாருங்க யாருக்கு? சிமியோன் என்னக்கூடிய கடவுள் பக்தி உள்ளவருக்கு, தூய ஆவியால் நிரப்பப்பட்டவருக்கு, தூய ஆவியினுடைய தூண்டுதலால் ஆலயத்திற்கு வந்தவருக்கு. அன்னை மரியாளும் யோசேப்பும் குழந்தை பாலகனை தூக்கிட்டு வராங்க. அந்த குழந்தை எப்படிப்பட்டதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த யோசித்ததற்கு கடவுளாகிய இறைவன் தூய ஆவியின் வழியாக சிமியோனின் வழியாக அந்த இறைவாக்கை அந்த இடத்திலே உரைக்கிறார். இவர் பல பேருக்கு எழுச்சியாகவும் பல பேருக்கு வீழ்ச்சியாகவும் இருப்பார். உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம். அப்ப நான் கடவுளுக்கு நான் அடிமையாய் மாறும் பொழுது என்னுடைய எதிர்காலங்கள், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், நான் கடவுளுக்கு அடிமையாய் இருக்கும் பொழுது, அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய இறைவாக்கினர்கள் வழியாகவும் உங்களோடு பேசுவார். அடிமை என்ற ஒரு வார்த்தைக்கு எத்தனை பேர் உள்ள வந்து ஆண்டவருடைய தாயையும் யோசேப்பையும் குழந்தை பாலகனையும் பார்க்குறாங்க பாருங்க. இன்னைக்கு என்னைக்காவது நான் அடிமைன்னு நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருக்கிறோமாங்க? ஆண்டவரே நான் உமக்கு அடிமையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? கடவுளிடத்துல நம்ம ஜெபிச்சிருப்போமா? இல்லையே. அப்ப கடவுளுக்கு நாம் உண்மையாய் அர்ப்பணித்தால் இந்த உலகத்திற்கும் சரி, சமுதாயத்திற்கும் சரி, சாதாரண குடிமக்களுக்கும் சரி, உயர்தர குடிமக்களுக்கும் சரி என்ன செய்வாரு? ஆண்டவர் நம்மை அவர்கள் முன்பு நம்மை காண்பிப்பார், நான் இவர்களோடு இருக்கிறேன்னு. அப்ப இந்த அர்ப்பணம் என்னக்கூடிய அடிமைத்தனத்தை நான் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கணும். 2 பேருக்கு சொல்லி முடிச்சிட்டாரு, அண்ணாளுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. அண்ணாள் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அவங்க சும்மா இருந்தாங்களா?
அவங்க குழந்தைய வாங்கிட்டாங்க. குழந்தைய வாங்கி எல்லாருக்கும் அவங்க சாட்சி பகர்றாங்க. எல்லாருக்கும் சொல்றாங்க இவர் தான் பல பேருடைய மீட்புக்கு காரணம்னு சொல்றாங்க. மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம அடிமையாய் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருந்தா நம்ம என்னத்தான் மூடி மூடி நம்ம இருந்து தாட்சியா இருக்க நினைச்சாலும் ஆண்டவர் வெளி உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்து விடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனையோ பேருடைய ஊழியம் சரிஞ்சு போயிருக்கு. பிரகாசமா வெளியே வருவாங்க, அப்படியே நின்றுடும். ஏன்னா அர்ப்பணம் இருக்காது. அடிமைதானன் வந்தா எஜமான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகணும். அப்பா உன் வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறேன். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வர நீ சந்திக்க நேரிடும். சரிங்க ஆண்டவரே. இதுதான் ஒரு அடிமையினுடைய வேலை. இதைதான் கடவுளுடைய தாயானவள் செய்தாங்க. வாழ்க்கையில வந்த எல்லா துன்பத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த 3 நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த நிகழ்வு என்னது? ஒரு ராஜாவுக்கு தெரியப்படுத்துறார். சாதாரண இடையர்களுக்கு தெரியப்படுத்தினார். மாதாவை, யோசேப்பை, குழந்தை பாலகனை போய் பாருன்னு. என்னை அடிமைன்னு ஏற்றுக்கிட்டா அவ என் குடும்பம், என் அன்னையானவள், என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, என் மகனை சுமக்கிறவங்க, அவங்கள போய் பாருங்க. எளியவர்களுக்கு அறிவிச்சாரு. 2வது இறைவாக்கினருக்கு போய் சொன்னார். இறைவாக்கினர் போய் பாரு, ஆலயத்திற்கு என்னுடைய தேர்ந்து கொள்ளப்பட்ட என்னுடைய மகள், தேர்ந்து கொள்ளப்பட்ட வளர்ப்பு தந்தை யோசேப்பு வந்திருக்கிறார், என் மகன் அங்கே வந்திருக்கிறார், போய் பாருன்னு சொன்னார். அன்னாள் என்கிற பெண்களிடத்தில் சொல்லி எல்லா மக்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுன்னு சொன்னார். கடைசியில தாங்க ராஜா ஏரோது ராஜாட்ட இந்த ஞானிகளை அனுப்புறாரு. ஒரு நட்சத்திரத்தை காண்பிச்சு அனுப்புறாரு. அவருடைய படைப்பை காண்பிச்சு அனுப்புறாரு. ஒன்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்கு நீங்க உண்மையாய் அன்னை மரியாளை போல இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னீங்கன்னா உங்களை ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நிக்க வைக்குவார். உயர் அதிகாரிகளுக்கு முன்பு நிக்க வைப்பார். அவர் ராஜாதி ராஜா. நீங்க தேடி ஓடி போக வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களை தேடி உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, அன்னை மரியாளை போல இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களை தேடி ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நின்று இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க போறோம். அன்னை மரியாளை போல நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறேனா, அல்லது ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடிய பலவீனங்களுக்கு, குறைகளுக்கு நான் அடிமையா இருக்கிறேனா? நான் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல நான் நேரத்தை செலவிடுகிறேன்? எவ்வளவு நேரம் என் கைகளில் மொபைல் தவள விடுகிறதுல, வாட்ஸ்அப்பில், சேட்டிங்கில், என் நண்பரிடத்தில், உலக காரியங்களை பார்க்கறதுல என் நேரத்தை செலவிடுகிறேன்? நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறேனா, மொபைலுக்கு அடிமையா இருக்கிறேனா? உள்ளம் என்கிற ஆலயத்தில் என் ஆண்டவர் குடியிருக்க நினைக்கும் பொழுது, என் குடும்பத்தில் விருந்து நிகழ்வுகள் பொழுது களியாட்டம், கும்மாளம், புடிக்கி என் குடும்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என் விருந்தினர்களை, குடும்ப உறுப்பினர்களை பிரியப்படுத்த நான் அதற்கு அடிமையா இருக்கிறேனா, அல்லது எனக்கு என் ஆண்டவர் தான் உரிமை சொத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் அடிமையா நான் இருக்கிறேனா? யோசனை பண்ணி பாருங்க. நான் எது எதற்கு நான் அடிமையா இருக்கிறேன்? எது எதெல்லாம் என் ஆண்டவரிடம் இருந்து பிரித்து கொண்டு இருக்கிறது? எது எதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரிடம் இருந்து என்னை விளக்குகிறது? இந்த உலகத்தில் நகை, பணம் வேணான்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அதற்கு மீது நம்ம மோகம் கொள்ளும் போது அடிமையாயிரும் தெரியுமா? அதை ஆண்டவர் வேணான்றாரு. ஆண்டவருக்கு நம்ம அடிமையா இருந்தா அந்த கீழ்திசை ஞானிகள் கொண்டு வந்த அந்த பொன் தூப வர்க்கங்கள், சாம்பிராணிக எல்லாம் உங்களை தேடி வருங்க. உங்களை ஆண்டவர் நிரம்ப செல்வந்தனாய் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல திரளான அந்த மிருக ஜீவன்கள் செல்வ செழிப்புள்ளவர்களாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நீங்க அடிமையா இருந்தீங்கன்னா ஒன்றை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நம்ம இழந்தாலும் ஆண்டவரை நம்ம இழக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி,
இன்னைக்கு மாதத்தின் முதல் சனிக்கிழமை தீர்மானம் எடுங்க. நான் எதுக்கு அடிமையா இருக்கேன்? எந்த சீரியலுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க? எந்த நடிகருக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க? யாருக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க? யாருடைய பேச்சில் நீங்க மயங்கி போய் அடிமையா இருக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாவற்றையும் நீங்க விலகி தள்ளிவிட்டு அன்னை மரியாளை போல, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க எதை வேண்டிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்க வீடை தேடி வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை உயர்த்துங்க. 2 கரங்களையும் உயர்த்தி, இதோ ஆண்டவரின் அடிமை என்கிற அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஆண்டவரிடத்தில் இந்த வேளையில் துதிக்க போகிறோம். எல்லாரும் துதிங்க. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி கடவுளுடைய தாயானவள் சொன்னதை போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனையோ நிலைகளில் அடிமை தனத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அடிமை தனத்திலிருந்து எங்களால் விடுதலை பெற முடியவில்லை. யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. நாங்கள் ஒரு பலவீனமான பாத்திரமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய வல்லமை எங்கள் நுகத்தடிகளை உடைக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஆகட்டும் இறைவா, உம் திருவுளப்படி. இயேசுவே, இதோ ஆண்டவரின் அடிமை, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆகட்டும் இறைவா, ஆண்டவரே, என்னுடைய ஆன்மா எத்தனையோ முறை அழிந்து போகிற மனிதர்களை, ஒன்றுக்கும் உதவா கரைகளை என் ஆன்மா புகழ்ந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, எனக்காக உயிர் கொடுத்து என் தாயின் கருவறையில எலும்பு மச்சைகளை உருவாக்கின உம்மை புகழவில்லை. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய தாய் அன்னை மரியாளை போல எனது ஆன்மா உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இரண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து, ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பரம குயவனே, ஆண்டவரே, எத்தனையோ முறை ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் இழந்து போன பொழுது, என்னுடைய குற்றப்படி உணர்வு என்னை அழுத்துகிற பொழுது, உம்முடைய தாயையும் உம்மையும் நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, தாழ் நிலையில் இருந்த என்னை கடை நோக்கினவரே, என்னை உயர்த்தினவரே, கண்மலையின் மேல் நிறுத்துகிறவரே, இதோ உம்முடைய தாய் உம்மை புகழ்ந்து பாடினதை போல என் ஆன்மா உம்மை புகழ்ந்து பாடுகிறது. ஆண்டவரே,
மீண்டுமாக இதுவா ஆண்டவரின் நடைமுறை ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படி. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு நிமிடம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது நம் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரி அவர்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரை நோக்கி இந்த முதல் சனிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத பெருவிழாவிற்கு அவர்கள் வரும்பொழுது வேண்டுதலோடு கூட வந்தார். ஆண்டவர் அந்த வேண்டுதலை கேட்டார். அதை குறித்து ஓரிரு நிமிடங்கள் சாட்சி சொல்ல அவர் வருகிறார். அவர்களுடைய பெயர் சுகுணா. நம்ம டான் போஸ்கோ பங்குதளத்தை சார்ந்தவர் தான். இப்பொழுது இந்த சாட்சியை அவர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். என் பேர் சுகுணா. முதல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. அதற்காக அவருக்கும் அன்னை மரியாள் என் பரிந்துரைப்படி எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடந்திருக்கு. நாங்கள் ஆக்சுவலி இது பெரிய பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு என் கணவர் பெயர் கமல்ராஜ். எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பல ட்ரீட்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் நடக்கலை, கிடைக்கல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு ப்ரேயர்லாம் நிறைய அட்டன் பண்ணேன். இங்கே நான் இந்த ப்ரேயர் மீட்டிங் பிரதரோட ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒரு டைம் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணேன். அது ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் நான் அட்டன் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு இங்கே ப்ரேயர் பண்ணதில். கடவுள் அதுவும் இந்த 19வது வருடம் நான் இங்கே அட்டன் பண்ணேன். 20வது வருடம் 2020லேயும் அட்டன் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு நான் போனேன். நிறைய வருஷம் ட்ரீட்மெண்ட் நடுவில் எடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கடவுளோட ஒரு ஆசீர்வாதத்தோடு அதே மாதிரி இங்கே ஒரு ஃபாதர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு கரெக்டாக டிசம்பர் 2020 கடைசி சண்டேயில் மாதம் ஒப்பு கொடுத்துட்டு பிரதர் ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நான் போனதில் ஆண்டவருடைய அற்புதம் எனக்கு 2021வது வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என் குழந்தை எனக்கு கிடைச்சான். பிரைஸ் தி லார்ட். அது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எங்களுக்கு 15 வருஷம் இல்லாமல் இருந்தோம். நாங்கள் 16வது வருஷம் என் கையில் குழந்தை கடவுள் கொடுத்தாரு. அது கடவுள் எனக்கு நான் விசுவாசத்தோடு இருந்தேன். மாதா மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன். நான் சகாய அன்னை மேலே ரொம்ப எனக்கு நம்பிக்கை உண்டு. என் கணவரும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தார். நான் வாழ்க்கையில் எதாக இருந்தப்போ நடக்கும், நம்ம நம்புவோம், நடக்கிறதுனா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக கடவுள் வச்சுருப்பாரு, கண்டிப்பாக நடக்கும், அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் என் கணவர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஜெபம் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம். கடவுளோட ஆசீர்வாதம், மாதாவோட அருள் எங்கள் மேலே இருந்து கடவுள் எங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையே கொடுத்துருக்காரு. இப்போ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை உரித்தாக்குவோம். அன்னை மரியாளுக்கு நாம் நன்றிகளை உரித்தாக்குவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் செங்குன்றம் பகுதியிலேருந்து வரேன். ஆனந்த ஒரு 25 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மகனுக்கு டைவர்ஸ் கேஸ் 2010 தொடங்கி 2023 நவம்பர் 24 தான் கிடச்சிது. 13 ஆண்டுகள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த நற்கருணைநாதர், இரக்கத்தின் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் பூசைப்பலி இதிலெல்லாம் நான் பங்குக்கு கொள்வேன். நிறைய பூசைப்பலி பங்கு பண்ணுறதுனால இப்போ கேஸ் நல்ல முறையில் முடிந்து இப்போ என் மகனுக்கு அடுத்த திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணுகிறேன். அதை அந்த நற்கருணைநாதருக்கும் மற்றுமுள்ள எல்லா சகல அச்சிஸ்டர்களுக்கும் நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த வேளையில் நாம் செவிமடிப்போம். நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் நம்மை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. ஆள் நிறையா இருக்கிறீங்க, சத்தம் நல்லா வர மாட்டேங்குது. ஆண்டவரை போட்டுகிறோம். கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு ஆண்டவரை வாழ்த்தோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. இயேசு ராஜா வாழ்க, கிறிஸ்து அரசு வருக. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே அன்னை மரியை குறித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்தவர் அன்னை மரியாள் என்ற அந்த தலைப்பிலே தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவள் அன்னை மரியாள். அதில் மாற்று கருத்தெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த தாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி எந்த நிறைவான நிலைக்கு அவர் தன்னையே உட்படுத்தினார் அப்படின்னா, அந்த வார்த்தையே மனு உருவாக உலகிலே தோன்ற வேண்டும் என்று விரும்பிய போது அந்த தாயானவளை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். நம்ம வீடுகள்லாம் திருமணம் செய்திருந்தீங்க அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் பொண்ணு தேடுவீங்க? பல இடங்களிலே சொல்லி வைப்பீர்கள், பல இடங்களிலே பதிவு செய்து வைப்பீர்கள். அப்படி ஏதாவது ஒரு வரன் வந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி விசாரித்து அது நல்ல பொண்ணா, நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்ற பெண்ணாக இருக்குமா, குணமுள்ள பெண்ணாக இருக்குமா, அப்படிலாம் அலைந்து திரிந்து தேடி ஆராய்ந்து தான் திருமணங்களை நாம் செய்கிறோம். இப்போ மனிதர்கள் பாருங்கள், உள்ளத்தை பார்க்க முடியாது. கடவுள் மட்டுமே உள்ளத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி உள்ளத்தை காண்கிற தேவன் தன்னுடைய ஒரே மகன் உலகிற்குள்ளாக வர வேண்டும் அப்படின்னு முடிவு செய்த போது ஒரு பெண்ணை தேடுகிறார். திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் பெண்ணிடம் பிறந்தவராகவும் அந்த மகனை அனுப்பணும் அப்படின்னு அவர் உலகிலே இருக்கிற பெண்களில் எல்லாம் சிறந்தவராக, அதாவது காலத்து ஆண்டவருக்கு காலங்கள் கிடையாது, நமக்கு தான் காலம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆண்டவருக்கு காலங்கள் கிடையாது. இப்போ காலங்கள் கடந்து இருக்கிற அந்த இறைவன் உலகில் இருக்கிற பெண்களில் எல்லாம் சிறந்த பெண்ணாக, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பெண்ணாக அவர் கண்டு தேர்ந்து கொண்டவர்தான் அன்னை மரியாள். ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார் என்பதே அவர் ஆண்டவருக்கு உகந்தவராக, அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவராக இருந்தார் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அப்போ அன்னை அப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, அன்னையினுடைய பிள்ளைகள் நாமும் அப்படி வாழ வேண்டும். வாழ்கிறோமா என்பதையும் இந்த நாளிலே சிந்திப்போம். எழுந்து நிற்போம். இயேசுவே உந்தன் வார்த்தையால் அந்த பாடலை இந்த வேளையிலே நாம் பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே நம்முடைய வாழ்க்கை ஒளி பெறும், தீமைகள் தகர்ந்தொழியும், நன்மைகள் நிலை பெறும் என்ற நம்பிக்கையோடு இதோ அன்னையினுடைய உள்ளத்திலும் வாழ்விலும் குடிகொண்ட அந்த வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலும் வாழ்விலும் இல்லங்களிலும் குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுத்து இயேசுவே உந்தன் வார்த்தையால் இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில்
தேவனே உந்தன் வார்த்தையா என் உள்ளம் உணர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளர்ந்திடுமே. இதோ ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களிலே குடிகொள்ளும் போது நம்மை பற்றி இருக்கிற தீமைகள் அனைத்தும் தகர்ந்தொழிந்து போகும். இதோ ஆண்டவருடைய நீதி நம்மிலே குடிகொள்ளும். அன்னை மரியை போல ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாமும் வாழ ஆற்றல் பெறுவோம் என்பதை உணர்ந்தவர்களாக இணைந்து நாம் பாடுவோம். தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வழிமையிலே பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வழிமையிலே பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளர்ந்திடுமே. இதோ அன்னை மரியோடு கூட நம்மையும் அடிமைகளாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே அந்த அன்னையை போல நானும் வாழ விரும்புகிறேன் என்று நம்மையே ஒப்பு கொடுத்து இதோ இனி நன்மைகள் என் வாழ்வில் நிலை பெறும். ஆண்டவரே, என்னை காண்கிற மனிதர்கள் உம்மிலே நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு இதோ என் வழியாய் புது விந்தைகள் நிகழும் அளவிற்கு இதோ அன்னையை போல நாமும் உன்னுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு உம்மை போல உமக்காக வாழ நான் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான ஜெபமாக ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். நன்மைகள் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மைகள் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நின்றிடும் பொது விந்தைகள் உம்மை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் காழ நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. ஆம் ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் வாழ்வு வளம் பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. உம்முடைய பார்வையினாலே எங்கள் உள்ளங்கள் ஒளி பெறும் ஆண்டவரே.
இதோ உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் வாழ்வு நிறைந்திடும்போது இதோ நீர் இம்மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்த அந்த அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் நிலையாய் தங்கிடும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த காலை வேளையிலே எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதோ அன்னையானவள் தன்னையே அடிமை என உமக்கு ஒப்பு கொடுத்ததை போல எங்கள் சிந்தனை சொல் செயல்பாடுகளையும் ஆவி ஆத்மா சரீரத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி மடுக்கவும் உம்முடைய வார்த்தைகள் மீது எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் எங்களுக்கு ஆற்றல் தர வேண்டுமாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி உம்முடைய அன்னையினுடைய அந்த நீல முக்காட்டிற்குள்ளாக எங்களை போர்த்தி எங்களை மறைத்து அந்த தாயின் கரங்களை பற்றி நாங்கள் உம்மிடம் வந்து சேரவும் அந்த தாயை போல உம்மை அன்பு செய்து உமக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ்வும் ஆற்றல் தருவீராக. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கே புகழ். சத்தம் கம்மியாயிடுச்சு. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசு ராஜா வாழ்க. கிறிஸ்து அரசு வருக. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகள்படி வாழ்ந்த ஒரு அன்னையாக நம்முடைய தாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதிலே சிறந்த எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசுவினுடைய முதலாவதாகவும் சிறந்த சீடராகவும் திகழ்வது அன்னை மரியாகத்தான் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆதியிலே ஆண்டவர் மனிதர்களை படைக்கும் போது தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் நம்மை படைத்தார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய அந்த இறை தன்மையை கொண்டவர்களாக இருப்பினும் பாவத்திற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். இறை சாயலை இழந்து போனார்கள். அந்த இறை சாயலுக்கு நம்மை மீட்டெடுக்க இயேசு உலகிற்கு வருகிறார். அந்த தாயின் வழியாகத்தான் நம்மிடம் வருகிறார். இப்போ நாமும் ஆண்டவிடம் செல்வதற்கு சிறந்த வழி, எளிதான வழி, நேர்த்தியான வழி இந்த தாயாக இருக்கிறார். லேவியருக்கு எழுதிய புத்தகம் 19வது அதிகாரம் முதல் வசனத்திலே ஆண்டவர் மோயிசனிடம் இவ்வாறாக சொல்கிறார். ஒரு கட்டளையை ஆண்டவர் மோயிசன் வழியாக கொடுக்கிறார். ஆண்டவர் மோயிசனிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். மோய்சன் வழியாக ஆண்டவர் அவருடைய மக்களுக்கு ஒரு கட்டளையை தருகிறார். நீங்கள் தூயவர்களாக இருங்கள். நான் தூயவனாக இருப்பதை போல நீங்களும் என்னை போன்று நான் படைத்த மனிதர்களாகிய நீங்களும் தூயவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். அன்பர்களே, ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போது ஆடையின்றி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் காமத்திற்குரிய பாவத்திற்குரிய சிந்தனைகள், சொற்கள், செயல்பாடுகள் அவர்களிடத்திலே இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பரிசுத்த குலைச்சலும் பரிசுத்த குறைவும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்விலும் மிக எளிதாக வருகிறது. எல்லா மனிதர்களும் விழுகிற 2 பாவங்கள், ஒன்று பெருமை, இன்னொன்று காமம். மிக எளிதாக நாம் இந்த பாவங்களை விழுகிறோம். வானதூதர் கூட விழுந்த பாவம் பெருமை, மனிதர்கள் எளிதாய் விழுவது காமம். பரிசுத்தத்தை வெகு விரைவிலே மிக எளிதாக நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவர் இந்த மக்களுக்கு சொல்லுகிறார், நான் தூயவராக இருக்கிறேன், நீங்களும் தூயவர்களாக இருங்கள். அந்த தூய்மையை காத்து கொண்ட ஒரு தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார். கபிரியேல் வானதூதர்
அன்னை மரியிடம் வந்து ஆண்டவருடைய திருவுள்ளத்தை எடுத்து எம்பும்போது அந்த தாய் சொல்லுகிற முதல் வார்த்தை, இது எப்படி நடக்கும்? நான் கன்னி ஆயிற்றே. பரிசுத்தமாய் அந்த தாய் தன்னையே பாதுகாத்து கொண்டாள் என்பதற்கு அவரே சொல்கிற வார்த்தைகள் ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றன. அண்மையிலே ஒரு இளம்பெண் வந்து பேசிட்டு இருந்தாப்புல, ஃபாதர், நான் கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளை தான், ஆனால் வேறு விசுவாசத்தை இருக்கிற ஒருவரோடு நான் காதல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், அதனால் நிறைய பிரச்சனைகள், அதை விட்டுடலான்னு முடிவு எடுத்துட்டேன், ஆனால் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லிச்சு. ஏம்மா உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கேட்டால் அந்த பாப்பா சொல்லிச்சு, ஃபாதர், சின்ன வயசுலேருந்தே எனக்கு மனதில் ஒரு எண்ணம் உண்டு, ஒரு விருப்பம் உண்டு. என்னம்மா விருப்பம் அப்படின்னு கேட்டால், ஒருவரை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும், காதலிக்க வேண்டும், அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஃபாதர். இப்போ நான் இந்த ஒரு பையனை தான் ஃபாதர் நான் விரும்பினேன், ஆனால் அந்த பையனை இப்போது கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாப்புல. சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. இந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு இது ஒரு ஆசையாக இருக்கலாம். பலரையும் பார்க்கிறேன், திருமணத்திற்கு முன்பாகவே தங்களுடைய அந்த பரிசுத்தத்தை இழந்து போகிற இளம் பெண்களை பார்க்கிறேன். எத்தனை பேரால மாதா சொன்ன மாதிரி நான் கன்னி ஆயிட்டேன் இந்த காலத்தை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் மாதா சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க தன்னையே பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்ட ஒரு தாயாக அன்னை மரியாள் இருந்தார். அந்த பரிசுத்தம் அந்த தாய்கிட்ட இருந்தனால தான் ஆண்டவர் அந்த தாயை தேர்ந்து கொள்கிறார். நீங்கள் தூயோராக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தூயவராக இது அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டுகிறார். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் அடிகளார் இவ்வாறாக சொல்கிறார், சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அன்பார்ந்தவர்களே, வெறிபுறமாக நிறைய வழிபாடுகள் நாம் செய்கிறோம். அதிலே நிறைய பேருக்கு கஷ்டம். கை தூக்கினா கை தூக்க வராது, அல்லேலூயா சொல்லணுன்னா கஷ்டமாக இருக்கும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணுன்னா யோசனையாக இருக்கும், ஒரு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வரணும்னா கடினமாக இருக்கும். சொல்கிற அந்த வார்த்தைகளை எழுதி வைப்பது, ஒரு நோட்டு பேனா எடுத்துன்னு வர்றதுக்கு மறந்து போகும். இப்படி வெளிப்புறமான காரியங்களுக்கே நாம் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை முழு பூசை பார்க்கணுன்னா கஷ்டம், குடும்பத்தில் ஒரு ஜெபமாலை குடும்பமாக சொல்லணுன்னா கஷ்டம், தனிப்பட்ட முறையில் அனிதினமும் ஒரு ஜெபமாலை சொல்லணும்னா கஷ்டம், நேரம் இல்லை, எல்லாம் ஒன்றா வர முடியல, பல காரணங்களை சொல்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், உள்ளார்ந்த வழிபாடு. வெளிப்புறமாக செய்கிறதுக்கே நாம் கஷ்டப்படுறோம். பவுல் சொல்கிறார், உள்ளார்ந்த வழிபாடு ஆண்டவருக்கு உகந்தது. எப்படி செய்யணும்? உங்களையே தூய உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு படையுங்கள். நம்மளால் படைக்க முடியுதா? நம்முடைய எண்ணங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்த முடிகிறதா? ஒரு டைம் ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான். ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஃபாதர், ஆனால் நான் ஆண்டவரை தான் பற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா. சரி தம்பி, ஜெபிப்பியா? எப்போவுமே ஜெபிப்பேன் ஃபாதர். அந்த தம்பி சொன்னது, எப்போவுமே ஜெபிப்பேன் ஃபாதர். எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் ஒரு டவுட்டு. எப்படி ஒரு இந்த காலத்து இளைஞன் எப்போவுமே எப்படி ஜெபிப்பான்? எப்படி தம்பி, உனக்கு வேலையெல்லாம் இல்லையா? இல்லை ஃபாதர், நான் வேலையெல்லாம் செய்கிறேன், ஆனாலும் வேலை செய்து கொண்டு இருந்தாலும் என் சிந்தனை எல்லாம் ஆண்டவரை நோக்கி தான் ஃபாதர் இருக்குது அப்படின்னா. எப்போவுமே எங்கள் கோயிலில் ஒரு ஆராதனை கூடம் உண்டு. நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் வேலையில வந்த போகிறோம் எப்போவுமே அந்த ஆலயத்தை நான் நேரம் செலவிடுவேன் ஃபாதர் அப்படின்னா. ஆனால் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. இப்போ நான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், சரி தம்பி, நீ ஜெபிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் சேர்த்தனா, ஒரு நாள் முழுவதுமாக நீ ஆண்டவர் நோக்கி உன் சிந்தனைகளை எழுப்பி கொண்டே ஜெபித்து கொண்டே இருக்கிற அந்த மணி துளிகள் எல்லாத்தையும் சேர்த்தனா ஒரு நாளுக்கு எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டேன்.
தம்பி அப்படியே யோசித்தான். அப்படியே ஒரு கணக்கு போட்டு, ஃபாதர் ஒரு 10 நிமிஷம் வரும் ஃபாதர். எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். ஆனால் சொல்லும் போது நாள் பூரா ஆண்டவர் தான் நினைப்பேன். எப்போவுமே என் எண்ணங்கள் ஆண்டவர் நோக்கியே போகும். ஆனால் கணக்கு எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நிறைய நேரங்களில் நாம் வெளிப்புற வழிபாடுகளிலேயே குறைவுபடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது உள்ளார்ந்த வழிபாடாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் ஜெபமாலை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், பக்தியாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் மனம் ஒன்றி சொல்ல முடியல ஃபாதர். அந்த மனம் ஒன்றி ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை நிகழ்வுகளை தியானித்து சொல்வது தான் உள்ளார்ந்த வழிபாடு. உள்ளம் ஆண்டவரோடு இணைவது தான், ஆண்டவருக்கு உரிய விதத்திலே அது தன்னையே மாற்றிக்கொள்வது தான் உள்ளார்ந்த வழிபாடு. அந்த உள்ளார்ந்த வழிபாடை ஒரு பக்கம் வைப்போம். வெளிப்புறமாக ஒரு அளவுக்கு ஆண்டவருக்கு நேரம் செலவிடுவது, கோயிலுக்கு வருவது, இதிலேயே நமக்கு பிரச்சனைகளாக இருக்கிறது. திருச்சபை சட்டம் வைத்திருக்க வருடத்துக்கு ஒரு முறை நல்ல பாவ செய்த. சில பேர் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பாவ செய்த செய்வேன். ஏன் அப்படின்னா திருச்சபை சட்டம் தெளிவாக சொல்லுது, வருடத்திற்கு ஒரு முறையாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைஞ்சது அதையே பிடிச்சிக்கிறோம். ஆனால் பாவம் டெய்லி செய்வோம். சில புனிதர்கள் இருந்தார்கள், தினமும் பாவ சைத்தம். புனிதர்கள், ஆனால் தினமும் பாவ சைத்தம் செய்தார்கள். ஆண்டவரை நாம் அணுகி செல்லும் போது, இன்னும் அவருக்கு அருகாமையில் நாம் சென்று கொண்டே இருக்கும்போது, நம்மிடம் இருக்கிற குறைபாடுகள், நம்மிடம் இருக்கிற பிரச்சனைகள், நம்மிடம் இருக்கிற பாவங்கள் இன்னும் பெரிதாக தெரிய ஆரம்பிக்கும். அதிகமாக மன்னிப்பு கேட்போம், அதிகமாக பாவசயத்தை செய்வோம், அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்கிற உண்மை சீடர்களாக நாம் மாறுவோம். அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க வாழ்ந்த ஒரு தாயாக இருந்தால் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டாள். நம்மளே எத்தனை பேர் அந்த தாயை போல நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் இன்னைக்கு சொல்ல முடியும்? என்னுடைய சிந்தனையாக இருக்கட்டும், என்னுடைய சொற்களாக இருக்கட்டும், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய வாழ்விலே நான் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சில பேர் உடனே சொல்லிடுவாங்க, ஃபாதர் அவங்க மாதா ஃபாதர். அவங்க யாரு? மாதா ஃபாதர், கடவுளுக்கே தாய் ஃபாதர். அவங்கள மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா? அந்த எண்ணம் சாத்தான் கொடுக்குற எண்ணம். அன்பார்ந்தவர்களே, நாம் நன்மைத்தனமாக மாறணும், மாதாவை போல வாழணும்னு நினைக்கும் போதெல்லாம் சாத்தான் சைடில் கொண்டு வந்து ஒரு எண்ணத்தை வைக்கும். அவங்கள போல நம்மளால வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். தூங்கிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இந்த பக்கம் மட்டும்தான் சத்தம் கேட்குது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பண்பாந்துள்ள அந்த எண்ணம் சாத்தான் வைக்கிற எண்ணமாக இருக்கிறது. அன்னையை அமல உற்பவியாக படைத்த ஆண்டவர் உலகினுள் அந்த தாய் உருவாகி வரும்போது அமல உற்பவியாக பாவம் இல்லாத ஒரு படைப்பாக அந்த தாயை கொணர்வித்த ஆண்டவர் நம்முடைய திருமுழுக்கிலே நம் ஒவ்வொருவரையும் அந்த அமல உற்பவ தன்மைக்கு கடந்து போக செய்கிறார். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவர் திருமுழுக்கின் போது கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அம்மாவுக்கு நடந்தது அவர்கள் உருவாகும் போது, நமக்கு நடப்பது நம்முடைய திருமுழுக்கின் போது. ஆனால் அந்த நேரத்தில் அன்னையோடு நாம் ஒரே நிலையிலே வைக்கப்படுகிறோம். அம்மாவும் அமல உற்பவியாக இருக்கிறார்கள், நாமும் அந்த அமல உற்பவ தன்மைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். பரிசுத்தம் நமக்கும் கொடையாக தரப்படுகிறது. அந்த தாய் தன் வாழ்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பரிசுத்தை பாதுகாத்து கொண்டார். நாம் அதை பாதுகாத்து கொள்கிறோமா என்பதை தான் இந்த நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். யோவானுக்கு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆண்டவர் திருத்தூதர்களோடு அவர் பேசும்போது படிப்பினையாகவே ஒரு காரியத்தை சொல்கிறார். வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன.
வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊன் இயல்பு இந்த உடலை சார்ந்தது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு இயேசு சொல்கிறார். நான் சொல்லலை, இயேசு சொல்கிறார். ஆனால் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது முன்னுரிமை முதலிடம் தடுவது எதற்கு? உடலுக்கு தான். உழைக்கிற உழைப்பாக இருக்கட்டும், உண்ண விரும்புகிற காரியங்களாக இருக்கட்டும், குடும்பம், எதிர்காலம் யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த உடல் சார்ந்த காரியங்களுக்காக தான் நிறைய நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், செயல்படுகிறோம். ஆத்துமத்தை நாம் மறந்து போகிறோம். சில நேரங்களில் பங்கு தலங்களில் பணியாற்றும் போது இந்த இளையோர்கள் லேட்டாக வருவாங்க. பூசைக்கு வழிமறித்து, ஏன் பாப்பா லேட்டு அப்படின்னா, ஃபாதர் மேக்கப் பண்ண லேட் ஆகிடுச்சு ஃபாதர்வாங்க. ஆலயத்திற்கு வரும்போது வெளிப்புறமாக நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் உட்புறமாக ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் என் உள்ளம் இருக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஆண்டவர் ஏதோ உடலை விரும்புகிறார் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் உள்ளத்தை விரும்புகிறார். அந்த உள்ளம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். தூய ஆவியினுடைய ஆலயங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த தாயானவள் அந்த தூய ஆவியினுடைய ஆலயமாக தன்னையே பாதுகாத்து கொள்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து அன்பானவர்களே, தொடக்க நூல் குறிப்பாக ஆண்டவர் இந்த மனிதரை வழி நடத்தி வரும்போது மீண்டும் மீண்டுமாக இவர்கள் பாவம் செய்கிறார்கள். அதை பார்க்கிற ஆண்டவருக்கு மிகுந்த மன வருத்தம். ஏண்டா இந்த மனுஷங்களை படைச்சோம் அப்படின்னு கூட ஆண்டவர் யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போது ஆண்டவர், தொடக்க நூல் 6வது அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறிழைக்கும் மனிதரில் என்றென்றும் தங்க போவதில்லை, அவன் வெறும் சதைதானே என்கிறார். என் ஆவி தவறிழைக்கும் மனிதர்களில் என்றென்றும் தங்க போவதில்லை. இப்ப தவறு இழைக்கும் போது மனிதன் ஆண்டவருடைய ஆவியை இழந்து போகிறார். உங்களுக்கு தெரியும், ஆதியில ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது, அந்த ஆதாமை படைக்கும் போது ஒரு களிமண் பொம்மையாக அவன் இருக்கிறான். மண்ணினால் ஆண்டவர் ஒரு உருவத்தை செய்து வைத்திருக்கிறார். எப்போ அவன் மனிதனாக உயிருள்ள ஒரு ஜீவனாக மாறினான் அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அந்த மனிதனுக்குள்ளாக ஊதும் போதுதான். ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது உயிர் பெற்று அவன் மனிதனாக மாறினான். பாவம் செய்யும் போது அந்த ஆவியை இழந்து போனான். மரித்து போகவில்லை நாம நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் கண் பார்வையிலே மரித்தவனாகத்தான் இருந்தான். அந்த ஆவி விலகிறோன்னே பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஐயோ உடை அணியலைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவங்களுக்குள்ள பயம் வருகிறது, குழப்பம் வருகிறது. முதல் காரியமாக ஆண்டவரிடமிருந்து அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். என்னமோ ஒளிஞ்சுக்கிட்டா ஆண்டவரால் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஆண்டவரிடமிருந்து ஒளிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எங்கே போய் ஒளிய முடியும்? விண்ணகம் சென்றாலும் சரி, பாதாளம் சென்றாலும் சரி, ஆண்டவர்கிட்டருந்து ஒளிந்து கொள்ள முடியாது. ஆவியானவரை இழந்து போனார்கள். ஆனால் அதே ஆவியானவர் பாருங்கள், அன்னை மரியிடம் அபரிவிதமாக இறங்கி வருகிறார். முற்றிலுமாக அருள் நிறைந்த அந்த அளவிற்கு அந்த தாய் மாறும்படியாக அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே ஒரு கருவாக இறைவன் உருவாகும் நிலைக்கு அபரிவிதமாக ஆவியானவர் அந்த தாயை ஆட்கொள்கிறார். இப்போ எவ்வளவு பரிசுத்தமா தவறு இழைக்காத ஒரு தாயாக அந்த அம்மா இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக அநேக நேரங்களில் பல இடங்களுக்கு மனிதர்கள் ஓடி திரிகிறார்கள். ஆவியானுடைய வரங்கள் கொடைகளுக்காக இந்த தியான மையம் அந்த தியான மையம்னு ஓடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. இந்த தாய் பாருங்கள், தவறு இழைக்காமல் வாழ்ந்தார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார். வாழ்வு தருகிற அந்த ஆவியானவர், ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆவியானவர் அந்த தாயை ஆட்கொள்கிறார். அந்த வார்த்தை அந்த தாயிடம் மனு உருதரிக்கிறது. இப்போ நீங்களும் நானும் அந்த தாயை போல தவறு இழைக்காம வாழ்ந்தோம் அப்படின்னா
ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மிடமும் அபரிவிதமாக இறங்கி வருவார், நம்மை நிரப்புவார், அவருடைய ஆலயங்களாக நீங்களும் நானும் மாற செய்வார். வாழ்கிறோமா? விருப்பப்படுகிறோமா? இது எல்லாமே கேள்வி. நிறைய பெற்றோர்கள் இந்த காலத்தில் விருப்பங்கள், பிள்ளைகளை குறித்து விருப்பங்கள் இருக்கிறது. என்ன விருப்பம்? நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணணும். பண்மையில் ஒரு அம்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாதர், என் பையன் கல்யாணமே வேணான்னு சொன்னான் ஃபாதர். ஆனால் அவனை கொஞ்சம் வற்புறுத்தி ரொம்ப நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அழுது கடைசியாக அவன் கொஞ்சம் வயசான அப்புறமும் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் ஃபாதர். கல்யாணம் ஆகி ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணோம் ஃபாதர். எல்லாரும் மூக்கு மேலே விரல வச்சாங்க, நல்லா செஞ்சோம் ஃபாதர். ஆனால் இன்றைக்கி எனக்கு தோணுது, ஏன்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தோணுது ஃபாதர். நாங்கள் உலக தரமான ஒரு விதத்தில் எல்லாம் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஆண்டவருக்கு உகந்த விதங்களில் நாம் பல காரியங்களில் குறைவு உள்ளவர்களாகவே இருக்கிறோம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறோமா? ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே தெய்வ பக்தி உடையவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா? பெரிய கேள்விக்குறி. இயேசு பல காரியங்களை மக்களுக்கு எடுத்து கூறும்போது அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம், இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் வீட்டுக்கு ஒரு பைபிள், எல்லா மொழியிலும் பைபிள்லாம் கிடையாது, ஒரே மொழி தான். எல்லாரும் அதை படிக்கவும் முடியாது. அதற்கென்று தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். அந்த பரிசேயர்கள், அந்த குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்களுக்கு மட்டுமே உரித்தானதாக அது இருந்தது. அவங்க தான் படிப்பாங்க, அவங்க தான் எடுத்து கூறுவாங்க. அப்போ இதை படிப்பதற்காகவே தனியான பள்ளிகள் மாதிரி இருந்தது. பள்ளினா தனியாக பள்ளிகளில் அந்த ஒரு படித்தவர் இருப்பார், அவர்கிட்ட பிள்ளைகள் போய் கற்றுக்கொண்டு வருவார்கள். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபாதருக்கு போகிற மாதிரி தனியாக. ஆனால் இயேசு அந்த மாதிரிலாம் போகல, சாதாரண ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளுடைய ஆழங்களை எடுத்து இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படி தெரியும்? எல்லாம் இந்த அம்மா சொல்லி கொடுத்தது தான். சிறு வயதிலிருந்தே ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆலயத்திலே வாழ்ந்து வந்த அந்த தாயானவள், ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து தன்னுடையதாக்கி கொண்ட அந்த தாயானவள் தன்னுடைய மகனுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளையே தான் ஊட்டி ஊட்டி வளர்க்கிறார். இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய உலக காரியங்களை ஊட்டுகிறோம், ஆண்டவருக்குரிய காரியங்களை ஊட்ட மறந்து போகிறோம். அப்போ அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிற மனநிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். நேற்று ஒரு அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு கேட்குறது கஷ்டமாக இருந்துச்சு. தனியாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா ஒரு நாள் பிள்ளைகள்கிட்ட வேலை முடிஞ்சு வரும்போது, நான் காலையிலேருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறீங்க, ஒரு பாத்திரம் கூட கழுவி வைக்க மாட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசினாங்களாம். பேசினாலும் இவர்கள் எதுவுமே செய்யலைன்ன உடனே கொஞ்சம் அந்த அம்மா சொன்னது, ஃபாதர் சும்மா கையை ஓங்கின ஃபாதர் அடிக்கிற மாதிரி, இவ்வளோ தான் ஃபாதர் செஞ்சேன். உடனே என் மகள் இந்த மாதிரி கையை ஓங்குற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னான். எனக்கு கோபம் வந்து சும்மா, நான் பலமாலாம் அடிக்கல ஃபாதர், சும்மா ஒரு தட்டுன அவள் திரும்பி என் கழுத்தை பிடிச்சிட்டா ஃபாதர், எனக்கு ஏன் வாழணும்னு தோணுது ஃபாதர். நான் என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தனமாக அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை கொடுக்கல. ஆண்டவரை கொடுத்திருந்தா தந்தையும் தாயையும் கனம் செய்கிற, மதித்து நடக்கிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறி இருக்கும். முழந்தால் படியிடுவோம் அன்பார்ந்தவர்களே. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நல்ல மனையாளை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்கிறது. திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெரு மதிப்புள்ளவள்.
அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் நேரிடும். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள். அவளுடைய கணவர் அவளை மனமாற புகழ்வான். இந்த நல்ல மனையாளை போல இதோ ஆண்டவருடைய வார்த்தைகளை தனதாக்கி கொண்டு இதோ தலைமுறைகள் தோறும் பேருடையாள் என போற்றுகிற விதத்தில் நம்முடைய தாயானவள் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் பின்பற்றியதினால்தான் யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த கானாவூர் திருமணத்திலே அங்கு இருந்த பணியாளர்களுக்கு அவர் சொன்னார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்வதையெல்லாம் செய்த அந்த தாயானவள் நம்மையும் நோக்கி என்று சொல்வது, அவர் சொல்வதையெல்லாம், அவர் வார்த்தைகளை எல்லாம் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். வெறும் கேட்பவர்களாக அல்ல, அந்த வார்த்தையின்படி வாழ்பவர்களாக நம்மை வாழ அந்த தாயானவள் அழைக்கிறார். நம்மையே ஒப்பு கொடுத்து கண்களை மூடினவர்களாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்னை மரியை போல ஆண்டோடைய வார்த்தைகள்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என சிந்தித்து பார்ப்போம். அந்த தாய் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டதை போல என்னுடைய சிந்தனை, சொல், செயல்பாடுகளிலே, என்னுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேனா என சிந்தித்து பார்ப்போம். இது அந்த தாயானவள் ஆண்டவரை தன் மகனிற்கு ஊட்டி வளர்த்ததை போல ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய வழி நடத்துதலை இருப்பவர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தினருக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு, என் நண்பர்களுக்கு ஆண்டவரையும் அவருக்கு ஏற்புடைய காரியங்களையும் நான் வழங்கி வருகிறேனா என சிந்தித்து பார்ப்போம். அந்த தாயானவள் ஆண்டவரை சுமந்து வாழ்ந்ததை போல, அந்த தாயானவள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்ததை போல நாமும் ஆண்டவரின் சீடர்களாக நாமும் அவர் வார்த்தையின்படி வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வரம் வேண்டி ஆண்டவருடைய ஆசிரியை நாடுவோம். அன்னை மரியின் பரிந்துரையை விரும்புவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மாண்பு ஏற்பாடி ஆண்டோடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயிரிருவருள் நடுமணத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பில் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உள்ளாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமே எல்லா தள்ளகத்துக்குள்ள அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா,
வியப்புக்குரிய இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திரு இரத்தத்தை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. ஆண்டவரே, இந்த முதல் சனிக்கிழமையிலே உம்முடைய வார்த்தைகள்படி வாழ்ந்த அந்த தாயை போற்றி மகிழ்கின்ற நாங்கள் எங்கள் தாயானவளை போல உம்முடைய வார்த்தைகளை எங்களுடையதாக்கி கொண்டு தினமும் திரு விவிலியத்தை வாசித்து அந்த வார்த்தைகள்படி எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப எங்களுக்கு அருள் புரிவீராக. அந்த அன்னையின் கரங்களை பற்றி நீர் வளர்ந்ததை போல அந்த தாயின் கரங்களை நாங்களும் பற்றி கொண்டு உமக்கு உகந்தவர்களாக அந்த தாயை போல உம்மை அன்பு செய்து உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இத்தடை இல்பமே உள்ளல் சமூகமே தீனிலும் மேலாட ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஈசப்பா உங்க சமூகம் இலக்கப்பா நீங்க போதும் ஈசப்பா உங்க சமூகம் இலக்கப்பா. புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய. அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப்